வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். செய்யூரின் வெற்றியை உறுதி செய்ய சிந்தனை செல்வனுக்கு திருமா கொடுத்த சிறப்பு பரிசு. அப்படி என்ன பெரிய சிறப்பு பரிசு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது பெரிய சிறப்பு பரிசு தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 8 வேட்பாளர்களில் 7 வேட்பாளருக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு பரிசு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன சிறப்பு பரிசு அப்படின்னு கேட்குறீங்களா? 2009 நாடாளுமன்ற தேர்தலில் துவங்கி 2009, 14, 19, 24 என்கின்ற 4 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்காக கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக சிதம்பரம் தொகுதியிலே பணியாற்றிய திரு சூகா விடுதலை செழியன் அவர்கள் தற்போது எழுச்சி தமிழர் அவர்களால் செய்யூர் தொகுதிக்கு திரு சிந்தனை செல்வன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்காக பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார். ஆம் நண்பர்களே, திரு சூகா விடுதலை செழியன் அவர்களுடைய அந்த தேர்தல் வியூக பணிகள் அப்படின்றது ஒரு அளப்பரிய பணி. நம்ம சேனல்லே நிறைய முறை பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். திரும்ப திரும்ப அதை பதிவேற்றம் செய்வதில் நமக்கு எந்த சலிப்பும் கிடையாது. காரணம், அவர் ஆற்றக்கூடிய அந்த பணி அப்படின்றது. நேற்றைக்கு கூட மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த அறிமுக கூட்டத்திலே வேட்பாளர் அறிமுகத்தை முடித்துவிட்டு சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக, ஏன்னா அங்கே போட்டியிடுறது திமுக வேட்பாளர் தான், ஆனால் அந்த கூட்டத்தில் 10 நிமிடங்களுக்கு மேலாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பற்றியும் திரு சூகா விடுதலை செழியன் அவர்களை பற்றியும் திரு சூகா விடுதலை செழியன் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் ஆற்றக்கூடிய தேர்தல் பணி குறித்தும் திமுகவினுடைய இந்த மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருக்கிறார். இவரும் தூங்க மாட்டார், மற்றவங்களையும் தூங்க விட மாட்டார் அப்படின்ட்டு ஒரு டேக்லைனை கொடுத்துருக்காரு திரு சூகா விடுதலை செழியன் அவர்களுக்கு. ஆமாம் நண்பர்களே, ஒவ்வொரு தேர்தலிலும் நான் தனிப்பட்ட விதத்தில் சில தேர்தல்களில் நேரடியாக பார்த்துருக்கேன் திரு சூகா விடுதலை செழியன் அவர்களை. 2011 சட்டமன்ற தேர்தலில் செய்யூர் தொகுதியில் இவர் சீட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் திரு பார்வேந்தன் அவர்களுக்கு கொடுக்க அப்படின்றது. அடுத்த நிமிடமே திரு பார்வேந்தன் அவர்களுக்காக பம்பரமாய் சுழன்று இவர் செய்த பணிகளும், அதே மாதிரியாக 2016 சட்டமன்ற தேர்தலில் இவர் சீட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு சீட்டு கொடுக்காம வழக்கறிஞர் எழில்குரலின் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுகின்றது. தலைவர் அறிவித்த உடனே அடுத்த நிமிடம் இவர் செய்த பணிகளையும், அதே மாதிரியாக 2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் சீட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆனால் தலைவர் அவர்கள் திரு பனையூர் மு பாபு அவர்களை வேட்பாளராக அறிவித்தவுடனே இவர் செய்த அந்த பணிகளையும் எண்ணி நான் வியப்படைகின்றேன். ஒரு மனுஷனுக்கு நார்மலாகவே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னும் போது அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு சின்ன அப்செட் வரும்ல, அந்த அப்செட் ஒரு நொடி கூட கிடையாமல் தலைவர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு நபரை அறிவித்த உடனே அடுத்த நிமிடம் அந்த வேட்பாளருக்காக இறங்கி பணியாற்றக்கூடிய ஒரு ஒரு சிறப்பான தளபதி அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் திரு சூகா விடுதலை செழியன் அவர்கள் தான். அதை உணர்ந்த எழுச்சி தமிழர் அவர்கள் தான் இந்த முறை செய்யூர் தொகுதிக்கு திரு சிந்தனை செல்வன் அவர்கள் கட்டாயம் சட்டமன்றம் செல்ல வேண்டும், அதற்கு அவருக்கு நாம் தேர்தலுக்கு முன்பாகவே கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு திரு சூகா விடுதலை செழியன் அவர்களை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திரு சூகா விடுதலை செழியன் அவர்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலும் சிதம்பரம் தொகுதியில் குறிப்பாக காட்டுமன்னார்குடி சட்டப்பேரவை தொகுதியினுடைய மேலிட பொறுப்பாளராக பணியாற்றுவார். அந்த அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெறக்கூடிய தொகுதியாக எல்லா தேர்தலிலும் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இருந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு இவருடைய தேர்தல் வியூகங்கள் இருக்கும், தேர்தல் பணிகள் இருக்கும். அனைத்து கட்சி தோழர்களையும் அரவணைத்து சொல்லக்கூடியது நம்முடைய விடுதலை. இதெல்லாம் நான் சொல்ல, நேற்றைக்கு திரு பன்னீர்செல்வம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் தான். அனைத்து கட்சி தோழர்களையும் அரவணைத்து செல்வது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த தோழர்களை அதட்டி வேலை வாங்குவது, திமுகவை சார்ந்த தோழர்கள் ஒருவேளை சரியாக வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதை திமுக நிர்வாகிகளிடம் சொல்லி சரி செய்வது போன்ற பணிகளில் கை தேர்ந்தவர் தான் திரு சூகாவி அவர்கள். செய்யூர் தொகுதியில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னபோல 11, 16, 21 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலிலும் மேலிட பொறுப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு பணியாற்றியவர். இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றி தமிழகத்தினுடைய சிறந்த மாவட்ட செயலாளர் அப்படின்னு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் பாராட்டு பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் இவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதிக்குட்பட்ட சூடாம்பேடு பகுதியில் தான் வருது. இந்த தொகுதி முழுவதும் இவருடைய கால்படாத இடமே இல்லை, இவர் போராட்டம் நடத்தாத பகுதிகளே இல்லை, இவர் போராடாத பிரச்சனைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தொகுதி முழுவதும் ஒரு நல்ல அறிமுகமானவர். தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தோழர்கள், அது திமுக காரனாக இருந்தாலும் சரி,
கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த தோழர்களுடன் ஒரு நல்ல உறவை கொண்டிருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஜனநாயக சக்திகள், அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஜனநாயக சக்திகள் அனைவரோடனும் நல்ல பழக்கத்தில் இருப்பவர். அவர்களை எல்லாம் எப்படி அணுக வேண்டும் என்று நன்கு தெரிந்தவராக இருக்கக்கூடிய திரு சூகாவி அவர்கள் திரு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிசு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா பெற்றுடுங்க.